தான் கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர். பயப்படவே மாட்டாரா இவர் அப்படின்னு அவர் பேசுகிறப்பவே நமக்கு கேட்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறார். சார், உங்களுடைய அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது ஆளுநர் அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சப்பவா இருக்கட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முன்மொழிகிறப்ப கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் உங்களுடைய பேச்சுகள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு படபடப்பு, எப்போவுமே பயப்படவே மாட்டாரா அப்படின்னு தான் தோணும். எப்படி சார், சின்ன வயசுல இருந்தே நீங்க இப்படிதானா? 1980களில் தமிழர், தமிழ்நாடு, தமிழர் உரிமை என்கிற அளவில் தூய தமிழ் தேசிய தந்தையாக இருந்த புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் அவர்களுடைய அந்த தமிழ்நாடு விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் மேற்கொண்ட போராட்டங்களை உள்வாங்கியதனாலும் நான் அந்த போர்க்குணமும் போராட்ட குணமும் என்னில் அந்த இளமை கால மாணவர் பருவத்தில் இருந்து அது என்னுள் இரண்டர கலர்ந்து, எங்கு சமூக அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்கு எதிரான முதல் குரலாக, முதல் போராட்டக்காரனாக அன்று முதல் இன்று வரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த தாக்கம்தான் அது சட்டப்பேரவையில் தவறு என்று தெரிந்தாலும் கூட அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் உடனடியாக எழுந்து எதிர்வினை ஆற்றுவது எனது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது.